ஹலோ டியர் வியூவர்ஸ், நாட்டில் ஃபியூல் கிரைசிஸ் ஏற்பட்டிருக்கு. இப்பொழுது QR கோட் மூலமாகத்தான் பெட்ரோல் அடிக்கலாம் அப்படிங்கிற தகவலை அரசாங்க தகவல் திணைக்களம் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோக்கள் எல்லாம் சிங்களம் மற்றும் இங்கிலீஷ் ஆகிய மொழிகளில் தான் இருக்குது. ஆகவே தமிழ் மொழியில் அது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதே நேரம் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது பதிவு செஞ்சவங்க அவங்களுடைய ஃபோன் நம்பரை எல்லாம் மறந்துருப்பாங்க. அதை எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்காக நீங்கள் உங்களோட ஃபோனில் கூகுள் ஆப்பில் போயிட்டு fuelpass.gov.lk அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போகணும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அங்கே ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போங்க. அதுக்கு பிறகு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே உங்களுடைய NIC நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த NIC நம்பருங்கிற ஆப்ஷனில் உங்களுடைய பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதே போல் உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் அதையும் நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் நம்பரையும் நீங்கள் கொடுத்து சென்ட் OTP அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃபோனுக்கு ஒரு பாஸ்வேர்ட் நம்பர் வரும். அந்த நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது கீழுக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த பேஜ் உங்களுக்காக ஓப்பன் ஆகும். இதில் உங்களை பற்றின விஷயங்களை நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் போன்ற விஷயங்களை நீங்கள் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜில் உங்களுடைய வாகனம் சம்மந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு உங்களுடைய வாகனம் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட புக்கை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த பேஜில் உங்களுடைய வாகனத்தினுடைய நம்பர், அதே மாதிரி உங்களுடைய வாகனம் என்ன வகையான வாகனம், அதே போல் அந்த வாகனத்துக்கு நீங்கள் என்ன வகையான பெட்ரோல் பாவிக்க போகிறீங்களா, டீசல் பாவிக்க போகிறீங்களாங்கிற விஷயம், அதே மாதிரி உங்களுடைய வாகனத்துடைய செஸ்ஸி நம்பர் அது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் புக்கில் இருக்கும். அதை கொடுத்துட்டு கீழுக்கு ஐ அக்ரி டு அப்படிங்கிற எக்ரிமெண்ட்டுக்கு கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய QR கோட் ஜென்ரேட் ஆகிடும். QR கோட்டுடைய ஃபோன் நம்பர் மறந்தவங்க உங்களோட ஃபோனில் இந்த கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இந்த நம்பருக்கு இதே போல் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபியூல் ஸ்பேஸ் QR ஸ்பேஸ் உங்களுடைய வாகனத்துடைய இலக்கத்தை நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கக்கூடிய உங்களுடைய நம்பருக்கு ஒரு SMS வரும். அதனூடாக எந்த நம்பரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் டியர் வியூவர்ஸ்.